ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைமீது எங்களுக்கு வணக்கம். இது ஆனி மாத ராசி பலன். ஆனி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். மிக சிறப்பான ஒரு அமைப்பு. 4ஆம் வீட்டின் அதிபதியே அவர் தான். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன், புரோக்கரேஜ் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். சரி, லாபாதிபதி லாபத்திலே ஆட்சி ஆகிறார். மூத்த சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். எதுலேயும் செய்யக்கூடிய முயற்சி வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பூமி, இடம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும். புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அது நல்லபடியாக போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். 3ஆம் அதிபதி அந்த பாவத்துக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும். சிறுதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் அலைச்சலும் விரயமும் இருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். 6ஆம் வீட்டின் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. கடன் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். எதிரிகளால் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் விரயமும் அலைச்சலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் மாற்றலும் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் ஆட்சி ஆகிறாரு. கூட 3ஆம் அதிபதி இருக்காங்க மற்றும் 5, 12க்குரியவங்க இருக்காங்க. ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். மொத்தத்தில் இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் தரும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 25, 26, 27 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி.